உப்பு தின்னவன் தண்ணீர் குடித்தாக வேண்டும், அதுபோல தப்பு செய்தவர்கள் வருத்தப்பட்டுதான் ஆக வேண்டும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஜித்குமார் லாக்கப் மரணத்தில் காவலர்கள் தவறு செய்ததற்கான ஆதாரம் இருந்தால் அவர்கள் நிச்சயம் தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என கூறினார். ஒரு குற்றச்சம்பவம் நடந்த பிறகு அந்த குற்றச்சம்பவம் வருந்தத்தக்க ஒன்று, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அந்த குடும்பத்திலே சென்று அவர்களிடத்திலே வருத்தம் தெரிவிப்பது, அவர்களை ஆறுதல் படுத்துவது, தேர்தல் படுத்துவது என்பது அவர்களுடைய தமிழர்களுடைய வாடிக்கை பண்பாடு. இது நம்முடைய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சராக இருந்த இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் பழனிசாமிக்கு இந்த பண்பாடு இதுவெல்லாம் தெரியாது. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை அள்ளி விடலாம், அதுக்காக நாங்கள்லாம் இது பண்ண முடியாது. ஆதாரத்தோடு எந்த குற்றச்சாட்டுக்களை சொன்னாலும் உடனடியாக பதிலடி உடனடியாக அவருக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு அமைச்சர்கள், எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் எல்லோருமே எடப்பாடிக்கு அவர் ஆதாரம் ஏதாவது இருந்து சொன்னார் என்று சொன்னால் அது ஆதாரம் பொய்யானது என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும் இல்லையா? அதுபோல் தப்பு தின்னவன், தப்பு செய்தவன் வருத்தப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அவர்கள் தவறு செய்திருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருந்தால் அவர்கள் உரிய தண்டனைக்கு அனுபவித்தான் ஆக வேண்டும். அதை தீர்மானிக்க வேண்டியது நாங்கள் அல்ல, நீதிமன்றம்.